நைனாஷ் பிரிட்ஜ் 9 வளைவுகளை கொண்ட பாலம். ராவணா போல்ஸ், லிட்டில் ஆதாம் பிட்ஸ் மாதிரி இதுகும் எல்லா டவுன்ல இருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள தான் இருக்குது. ஆட்டோவில் போறோம்டா 3000 இருந்து 4000 வரை கேட்பாங்க. 2 வழியால போகலாம். இதே பஸ்ல போறதுக்கு 50 ரூபா காணும். உங்களுக்கு பஸ்ல போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா பஸ்ஸால இறங்கி ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் நடக்க வேணும் அங்க போய் சேர்றதுக்கு. எல்லையில நான் சொன்ன இந்த 3 இடங்களுக்கும் நீங்க ஆட்டோவில் போறதா இருந்தா உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு மேல தேவை. இதே வெறும் 300 ரூபாயோட நீங்க இந்த இடங்களுக்கு பஸ்லயும் போகலாம். பிரித்தானியாவின் ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட இந்த பாலம் 106 வருடங்கள் கடந்தும் இன்றைக்கும் அதே உறுதியோட அப்படியே இருக்குது. பெரிய திருத்த வேலைகள் ஏதும் செய்யாமலே 25 மீட்டர் உயரம் கொண்ட இந்த பாலத்தின் சிறப்பு என்னன்னு சொல்லி சொன்னா, இது கட்டேக்க எந்த ஒரு உலோக பொருட்களும் பாவிக்கப்படவில்லை. பாவிக்கப்பட்டதெல்லாம் சீமெந்து, கல்லு, செங்கற்கள் மட்டுமே. எல்லா வார சுற்றுலா பயணிகள்ட முதல் தெரிவு இந்த பாலம் தான். அதுவும் கொழும்பு பதுல அந்த ரெயின் போற நேரம் பார்த்து மணிக்கணக்கா காத்திருந்து அந்த காட்சியை ரசிக்கிறது வேற விதமான ஒரு அனுபவம். கபிந்து இவர்தான் இன்றைய நாள்ல என்ற கமராமேன். அன்றைக்கு ரெயின் வர வேண்டிய நேரத்துக்கு மேலதிகமாக 1.5 மணித்தியாலம் காத்திருந்தும் ரெயின் வரவில்லை. அதற்கு மேலும் தாமதமாகும் என்று சொன்னார்கள். ஏற்கனவே ஒரு தடவை நான் அந்த ரெயின் போற காட்சியை பார்த்தபடியால நான் மேலதிகமாக காத்திருக்கவில்லை. திரும்பி போறதுக்கு மட்டும் 3000 ரூபாய் கேட்டார்கள். ஆட்டோக்கு 50 ரூபாய் கொடுத்து பஸ்ஸிலே வந்து இறங்கிட்டேன்.